ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ இங்கே மெஷின் லேர்னிங்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் இருக்கு அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸ்ல பேச போறேன். ஸோ மெஷின் லேர்னிங்னா என்ன? பேரை வச்சு நீங்க சொல்லலாம், இது வந்து நம்ம மெஷின் வந்து ஏதோ லேர்ன் பண்ண போகுது இல்லையா? பட் எப்படி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு? லைக் நம்ம வந்து எப்படி பிசினஸ்க்குலாம் வந்து இந்த மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ், மெஷின் லேர்னிங் எப்படி டெக்னிக்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ட்ரெடிஷனல் ப்ரோகிராமிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்ல புரோகிராமரா என்ன பண்ணுவாங்க? மெஷின்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. ஒரு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. இல்லையா? நீங்க வந்து எப்படி மெஷின வந்து ஒரு டாஸ்க் செய்ய வைக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம புரோகிராமிங்ன்னு சொல்லுவோம். இல்ல கோடிங்ன்னு சொல்லுவோம். இல்லையா? பட் மெஷின் லேர்னிங்ன்றது அ சம்வாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் புரோகிராமிங். ஐ மீன் ட்ரெடிஷனல் புரோகிராமிங். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன டாஸ்க் மெஷின் செய்யணுமோ, அத மெஷின லேர்ன் பண்ண வைக்கிறோம். ஸோ எப்படி நம்ம லேர்ன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம டேட்டா குடுத்து மெஷின லேர்ன் பண்ண வச்சு, அந்த டாஸ்க்க மெஷினே செய்ய வைக்கிறோம். ஸோ எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்ல போறது கிடையாது. மெஷின்ஸ்க்கு டீச் பண்ண போறது கிடையாது. இன்ஸ்டெட் மெஷின டேட்டாவ லேர்ன் பண்ண வச்சு, அத வந்து சில டாஸ்க் நம்ம செய்ய வைக்கலாம். அந்த டாஸ்க் வந்து ப்ரெடிக்ஷனா இருக்கலாம், இல்ல கிளஸ்டரிங்கா இருக்கலாம், இல்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டிஃபரெண்ட் டாஸ்க் வந்து நம்ம செய்ய வைக்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங் ஓவராலா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஏஐன்னு சொல்லலாம். ஓகே, தட் கிவ்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் த எபிலிட்டி டு லேர்ன் வித்வுட் பீயிங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம, அத டேட்டாவை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வச்சு, அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதமையே வந்து ஒரு டாஸ்க் செய்ய வைக்கிறது. ஐ மீன் மெஷினை வந்து ஒரு டாஸ்க் செய்ய வைக்கிறது தான் மெஷின் லேர்னிங். ஆல்ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, எப்படி வந்து மெஷின் லேர்னிங், ஏஐ, டீப் லேர்னிங் இந்த மாரி நெறைய நெறைய டெர்ம்ஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எப்படி ஏஐ வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மெஷின் லேர்னிங் ஆர் மெஷின் லேர்னிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டீப் லேர்னிங். ஸோ இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப ப்ராடர் டெர்ம்ங்க. அதுல வந்து நீங்க மெஷின் லேர்னிங் இருக்கும், டீப் லேர்னிங் இருக்கும், என்எல்பி இருக்கும். ஸோ நெறைய டெக்னாலஜிஸ் வந்து நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பார்ப்பீங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அப்படின்னா, ஜஸ்ட் ஒன் லைன்ல சொல்லணும்னா, யூ ஆர் ஜஸ்ட் மிமிக்கிங் த ஹியூமன் ஆர் ஹியூமன் பிரெயின். ஸோ எப்படி வந்து ஒரு ஹியூமன் வந்து லேர்ன் பண்ணி எப்படி ஒரு ஒரு டாஸ்க் செய்றாங்களோ, அதே மாதிரி நீங்க மெஷின்ஸ வந்து செய்ய வைக்கிறீங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீன்ஸ் ஆர்டிஃபிஷியலா நீங்க இன்டெலிஜென்ஸ மெஷின்ஸ்க்கு குடுக்குறீங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ இல்லையா? இப்ப மெஷின் லேர்னிங்ன்றது சப்செட் தான். அது வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லாமேலாம் உங்களால பண்ண முடியாது மெஷின் லேர்னிங்க வச்சு. மெஷின் லேர்னிங்ன்றது ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும். ஆ நான் சொன்ன மாரி இப்போ ப்ரெடிக்ஷனோ, இல்ல கிளஸ்டரிங்கோ அந்த மாரிலாம் நீங்க பண்ணணும் அப்டின்னா பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு தான் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மெஷின் லேர்னிங்ன்றது இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் லேர்னிங்ன்றது அகைன் இட்ஸ் அ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் வந்து இன்னுமே அட்வான்ஸ்டு கான்செப்ட். அது வந்து நியூரல் நெட்வொர்க் பேஸ் பண்ணி வந்த டெக்னாலஜி தான் வந்து டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி லேர்ன் பண்ணுது, ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுதோ, அதே மாதிரி மெஷின லேர்ன் பண்ண வைக்கிறது தான் வந்து ஜென்ரலா மெஷின் லேர்னிங்னு சொல்றோம். பட் டீப் லேர்னிங்ன்றது ஒரு ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிரெயின் எடுத்துட்டீங்கன்னா, அதுல நெறைய நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்புட் வந்து நமக்கு இப்ப ஐஸ் வழியா நம்ம எதா ஐஸ்லேருந்து ஒரு இன்புட் போகுது அப்படின்னா, அது வந்து நெறைய நியூரான்ஸ்க்கு பாஸ் ஆயி, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் ஆயி, அப்புறமா அதுக்கு ஒரு அவுட்புட் வந்து நமக்கு நம்ம பாடிக்கு கிடைக்கும் இல்லையா? மத்த பாடி பார்ட்ஸ்க்கு பிரெயின்லேருந்து அவுட்புட் வரும். சிக்னலோ இல்ல லைக் என்ன பண்ணணும் அப்படின்னு பிரெயின் வந்து சொல்லும். இதேதாங்க டீப் லேர்னிங்கும். டீப் லேர்னிங் எப்படின்னா, ஆம் இப்ப ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்க வந்து கிரியேட் பண்றாங்க. மீன்ஸ் நம்ம பிரெயின் எப்படி வந்து ஃபங்ஷன் ஆகுதோ, எப்படி வந்து அ அ இன்புட்ட வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் குடுக்குதோ, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் டீப் லேர்னிங் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டீப் லேர்னிங்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங். பட்
எதுக்கு இது வந்து நான் அட்வான்ஸ் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இங்க ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் யூஸ் பண்ணலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவும் நீங்க வந்து இது பண்ணலாம். லைக் இப்ப இமேஜ் டேட்டா, இல்ல ஆடியோ, இல்ல டெக்ஸ்ட் டேட்டா இந்த மாரி டேட்டாவெல்லாம் நீங்க டீல் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மெஷின் லேர்னிங் அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. அப்ப நீங்க டீப் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். டீப் லேர்னிங் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்றோம் அதனால. சோ இப்ப டேட்டா சயன்ஸ் வந்து இதுல எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா, இத எல்லாமே டூல்ஸா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் டேட்டா சயன்ஸ்ல. டேட்டா சயன்ஸ்னா என்ன நம்ம பார்த்தோம். ஒரு டேட்டாவ எடுத்து அதுலேருந்து எவ்ளோ இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்றதோ, இல்ல எப்படி வந்து நாலேட்ஜ் அதுலேருந்து கெயின் பண்றோம் அப்படின்றது தான் வந்து டேட்டா சயன்ஸ். ஸோ நீங்க இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். மெஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் இதெல்லாம் வந்து டூல்ஸா நம்ம யூஸ் பண்ண போறோம் டேட்டா சயன்ஸ் பண்றதுக்கு. ஆல்ரைட். ஸோ இப்படிதாங்க இந்த டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ ஸோ மெஷின் லேர்னிங்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆல்ரைட். இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னென்னலாம் வந்து அ அ ஏரியாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷன்றது முழுக்க முழுக்க நீங்க விஷுவல் டேட்டாக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜி. அ எப்படி வந்து மெஷின்ஸ நீங்க வந்து பார்க்க வைக்க முடியும்? அதுதான் வந்து கம்ப்யூட்டர் விஷன். லைக் இமேஜ் டேட்டா, இல்ல வீடியோஸ் இந்த மாரி என்ன விஷுவல் டேட்டாவா இருந்தாலும், எப்படி வந்து மெஷின நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும்? அதுக்கு இது வந்து நமக்கு கம்ப்யூட்டர் விஷன் தேவை. அதே மாரி NLP. NLPன்றது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ பேர வச்சே உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன் த சென்ஸ் ஹியூமன் லாங்குவேஜஸ எப்படி நீங்க மெஷின்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறீங்க? அதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் தான் நம்ம NLPன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். இது நான் இப்போ ஜஸ்ட் நான் சொன்னேன். மெஷின் லேர்னிங்கோ, டீப் லேர்னிங்கோ இதெல்லாம் இட்ஸ் அ சப்செட் ஆஃப் AI. ஸோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் எக்ஸாம்பிள் ஆஃப் AI ரைட்? நீங்க வந்து அ ஒரு மெஷின வந்து எப்படி ஹியூமன் மாதிரி ஆம் அ ஆக்ட் பண்ண வைக்க போறீங்க? லைக் இமேஜ் டேட்டாவோ, இல்ல டெக்ஸ்ட் டேட்டாவோ இதெல்லாம் எப்படி நீங்க வந்து மெஷின வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறீங்க? ஸோ கம்ப்ளீட்டா வந்து யூ ஆர் மேக்கிங் த மெஷின்ஸ் மிமிக் லைக் அ ஹியூமன். இதுதான் வந்து ரோபோட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாப்புலர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பாப்புலர் ஏரியாஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ உங்களுக்கு இப்ப ஏஐனா என்ன? மெஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ அடுத்தடுத்த வீடியோல நம்ம மெஷின் லேர்னிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். என்னென்ன டைப்ஸ் இருக்கு? எந்த டைம் வந்து எந்த மாரி ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.